Today topic is joining, appending and views. Okay, இப்போ வந்து ஜாயினிங்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஜாயினிங்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு டேபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். தே ஆர் டூ டேபிள்ஸ். ஓகே, யூ வாண்ட் டு ஜாயின் டூ டேபிள்ஸ். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூ ஹவ் டு செக் என்ஷூர் தட் இந்த ஒன் டேபிள் ஃபீல்டு கிளைண்ட், ஓகே, அதையும் இன்னொரு டேபிளோட ஃபீல்டு கிளைண்ட்டாக இருந்தால் தான் வி கேன் ஏபிள் டு ஜாயின். ஓகே, அதுதான் காமன் ஃபீல்டு சொல்லுவாங்க. இது காமன் ஃபீல்டாக இருக்கா இந்த டேபிளில் காமன் ஃபீல்டு இருக்கா? ஸோ அது இருக்கனால என்ன பண்ண முடியும்? ஜாயின் பண்ண முடியும். தெர் இஸ் நோ காமன் ஃபீல்ட்னா வி கேன் நாட் ஏபிள் டு ஜாயின். ஓகே, தட் காமன் ஃபீல்டு கால்ட் அஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கீஸ் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு எஸ்கியூஎல் query நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம்னா ப்ரைமரி கீ யூஸ் பண்ணணும். என்ன டீம் யூஸ் பண்ணோம்? ப்ரைமரி கீ யூஸ் பண்ணணும். See the diagram, client item month, client region. So common field client. So common field. So client is a key, which means primary key. So using that primary key, we can join the records from one table and another table. So item join, month join, region also join. Clear? Okay. Next concept is appending. So what is appending? Appending means join totally different from appending. Appending means same structure. Okay, both structure must be same. Okay, equal structure இருக்கணும். For example, இது ஒரு டேபிள் இருக்கு. ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்க, கிளைண்ட் ஐட்டம் மந்த். இந்த டேபிள் பாருங்க, கிளைண்ட் ஐட்டம் மந்த். இப்போ நான் ஒரு ஷாப்பிங் மால் போகிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து கிராசரி ஐட்டம் டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய ப்ராடக்ட் எடுக்கிறேன். கிளாத்திங் டிபார்ட்மெண்ட்ல 100 ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கிறேன். எல்லாமே கம்பைன் பண்ணி நான் எத்தனை ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அதை பேஸ் பண்ணுறது தான் அப்பெண்டிங். இங்கே பாருங்க, ரெண்டு ஜாயின் பண்ணும்போது ஜான் டியூ how many product he bought, கோகோ கோலா அண்ட் பெப்சி கோலா. தென் ஜாக்கினா how many product he bought-னா ஜீரோ கோலா மேக்ஸி கோலா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதாவது ரியல் டைம் சினியரை யோசிச்சுட்டு பாருங்களேன். அந்த மாதிரிக்காக நம்ம வந்து அப்பெண்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Okay, next very important is views. View is a virtual table, create one or more real table using a query. Real table மாதிரி தான் இருக்கும். It does not usually store duplicate data itself. Okay, duplicate data வந்து ஸ்டோர் ஆகாது. But incident show data dynamically from the original table. Original table மாதிரியே உங்களுக்கு view காட்டலாம். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், we can able to modify, we can able to filter, அந்த மாதிரிலாம் ஒரு query யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். வியூஸ் பொறுத்த வரைக்கும் டு அவாய்ட் டூப்ளிகேஷன். ஒரு வியூ நீங்கள் ஒரு டேபிளை காட்டும்போது டூப்ளிகேட் இல்லாமல் தான் உங்களுக்கு வந்து வியூவாக காட்டும், டேபிள் விர்ச்சுவலாக காட்டும். அதுதான் விர்ச்சுவல் டேபிள் சொல்லுவோம். நீங்கள் வியூ இல்லாமல் நீங்கள் டேட்டா வந்து பண்ண முடியுமா? வியூ இல்லாமல் பண்ண முடியுமா கேட்டால் பண்ணலாம். ஆனால் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வரும், மெயின்டெனன்ஸ் எஃபோர்ட் வரும், சான்சஸ் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி வரும். எதனால இன்கன்சிஸ்டன்ட்? டூப்ளிகேட் டேட்டா இருக்கனால இன்கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். Without view, same data may need to be copied into multiple tables or report. Correct. But with views na the storage space வந்து can be reduce ஆகும். ஓகே, அதுல நீங்க சொல்ற மாதிரி சார்ட்டிங் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், just like virtual. Okay, views solve this by virtually combining data from existing table using SQL queries. Okay, see, look at this next example. Views physical table இருக்கா, January sales, February sales, December sales. Okay, I want to view only for particular field. Okay, I'm not going to display all the field, only for particular field. So which field I want to display? OBS date can do. Otherwise you can do for all the fields from different table also can fill. Using that view we can do what? Queries. Using that SQL query we can able to view all the records from 3 different tables, January, February and December. இப்போ பார்த்தீங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் வருது ஒரே டேபிள். அதுதான் விர்ச்சுவல் டேபிள் without replication. Okay, so this is topic of views. Thank you. Another topic அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.